என்னாச்சு அம்மா? அம்மா ஏய் ஐயோ அம்மா என்னாச்சுமா? அம்மா ஏய் என்ன பாக்குற? போய் உங்க அம்மாவை காப்பாத்து. அம்மா 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 சண்டாள பாவி, கொஞ்ச நேரத்துல எங்க 2 பேரையும் கொல்ல பார்த்தானே. என்னத்த கடலையில ஆப்பு வைப்பன்னு பாத்தீங்களா? கரண்ட்ல வச்சுட்டேன். ஆமா, நடுத்தரவை நிக்க வைப்பன்னு யார பத்தி நீங்க பேசிட்டு இருந்திருப்பீங்க? கண்டிப்பா அபிய பத்தி தான் பேசிட்டு இருந்திருப்பீங்க. அதுக்கு தான் இந்த ஷாக் கொடுத்தேன். இந்த வாட்டி ஷாக்கு தான், அடுத்த வாட்டி சங்கு தான். என்னடி இந்த மைதா மாவு எல்லா விஷயத்திலயும் சைக்கோ மாதிரி ஆயிட்டா? எப்போ என்ன பண்ணுவானே தெரிய மாட்டேங்குது. போற போக்க பார்த்தா மைதா மாவு நம்ம 2 பேரையும் போட்டு தள்ளாம விட மாட்டான் போல இருக்கே. மா, அந்த லூஸ் அப்படிதான் ஏதாவது இந்த மாதிரி பண்ணும். நீ விடு. விடுமாவா? அன்னைக்கு கேக்ல எதையோ கலந்து கொடுத்தான், இன்னைக்கு கரண்ட்ல ஷாக் அடிக்க வைக்கிறான். எப்படி விட சொல்ற? போற போக்க பார்த்தா நம்ம 2 பேரும் இந்த வீட்ல ரொம்ப நாளைக்கு இருக்க முடியாது போல இருக்கே. மா, மூட்டை பூச்சிக்கு பயந்தெல்லாம் வீட்டை கொளுத்திட முடியாது. இந்த மைதா மாவை எப்போ என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். நீ கொஞ்சம் பேசாம இரு. ஆமா போ. யாரும் போகாதீங்க, வாங்க நம்ம போய் ஒர்க் பண்ணலாம். சொன்ன கேளுங்க. இல்ல இல்ல, நேரமாச்சு, நாங்க கிளம்புறோம். அபி, என்ன அபி மேடம் வந்துட்டாங்க? என்ன சார், வாசல் வரைக்கும் போனவங்க எல்லாம் அப்படியே நின்னுட்டாங்க. நான் சொன்ன மாதிரி அபி வந்துட்டாங்க. ஏன் மேடம் லேட்டு? ஏதாவது பிரச்சனையா? ஒரு பர்சனல் ப்ராப்ளம், சரியாயிடுச்சு. அபி, நீ சொன்ன வேலையெல்லாம் நாங்க பாதி முடிச்சிட்டோம். ஓ அப்படியா? நான் இல்லைனா கூட என் பேச்ச மதிச்சு எனக்காக இவ்ளோ நேரம் எல்லாரும் வேலை பார்த்திருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். மீதி வேலையை நான் பாத்துக்கிறேன். ரொம்ப லேட் ஆயிடுச்சு. எல்லாரும் 1/2 மணி நேரம் ரெஸ்ட் எடுக்கணும்ல. எல்லாரும் போய் ரெஸ்ட் எடுத்துட்டு வாங்க, காலையில பார்க்கலாம். ஓகே அபி, குட் நைட். நாங்க வரோம். குட் நைட். சரி சரி, வரோம் அபி.
மேனேஜர் ம்? எல்லாரும் போயும் இந்த அபி மட்டும் வேலை செஞ்சுட்டே இருக்காங்களே. அபிய ஈஸியா தோக்கடிச்சலாம்னு நினைச்சு நான் தப்பு கணக்கு போட்டுட்டேன். அபிய தோக்கடிக்கிறது கஷ்டம்தான். ஒன்னு வேற வழியில பாத்துக்கிறேன். அக்கா. ஹலோ. அபி, உன்னையும் காணோம், சஞ்சீவ் தம்பியும் காணோம். 2 பேரும் எங்க இருக்கீங்க? அது வந்துக்கா, சஞ்சீவுக்கு உடம்பு சரியில்லை, அதான் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்கேன். அச்சுச்சோ, என்ன அபி நீ எங்க கிட்ட எல்லாம் சொல்ல மாட்டியா நீ? என்னம்மா சொல்லுது அபி? சஞ்சீவ் தம்பிக்கு உடம்பு சரியில்லையா, ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காளாம். கொடு, நான் பேசுறேன். ஹலோ அபி, நான் ஓனர் பேசுறேம்மா. சார், சொல்லுங்க சார். இப்போ நீ எங்கம்மா இருக்க? அது தயங்காதம்மா, நான் உன் அப்பா மாதிரி, தயங்காம சொல்லு. எனக்கு எங்க ஆபீஸ்ல கொஞ்சம் வேலை சார், அதான் நேரா ஆபீஸ்க்கு வந்துட்டேன். அப்ப ஆஸ்பத்திரியில சஞ்சீவ் தம்பி தனியாவா இருக்கு? ஆமா சார். சரி, நீ உன் வேலையை பாரு. ஆஸ்பத்திரியோட பேரை சொல்லு, நான் போய் பாத்துக்கிறேன். ஐயோ, உங்களுக்கு எதுக்கு சார் தேவையில்லாத சிரமம்? என்னம்மா, நீ என் பொண்ணு மாதிரி. சஞ்சீவ் என் மருமக புள்ள, என் மருமகனை பாத்துக்கிறதுல எனக்கு என்ன தயக்கம்? நீ தயங்காம ஆஸ்பத்திரி பேரை சொல்லுமா. ஆர்யா ஹாஸ்பிட்டல் சார். சரிம்மா, நான் பாத்துக்கிறேன், நீ உன் வேலையை பாரு. சரிங்க சார். சரியான வைராக்கியம் முடிச்ச பொண்ணால இருக்கு, எதையுமே கேட்டாதாமா சொல்லுது. பாவம் அந்த பொண்ணு வேலை வேலைன்னு அலைஞ்சுக்கிட்டு இருக்கு. சஞ்சீவ் தம்பி ஆஸ்பத்திரியில தனியா இருக்காரு. சஞ்சீவ் தம்பிக்கு துணையா நான் இப்ப ஆஸ்பத்திரி போய் பாத்துக்கிறேம்மா. நீங்க 2 பேரும் காலைல வந்து பாத்துங்க. சரிங்க சரிங்கண்ணே. சரி, நான் இப்ப கிளம்புறேன். இந்தாம்மா போன பிடி. அபி, வாங்கக்கா. வந்துட்டீங்களா? எல்லாரும் வந்துட்டோம் அபி. வாங்க வாங்க. அபி, நீ ரெஸ்ட் எடுக்கவே இல்லையா? நைட்டு முழுக்க தச்சுக்கிட்டே வந்த. ஆமா செல்வி அக்கா. சரி, நீங்க எல்லாரும் வேலையை பாருங்க. நீங்க அடுத்து என்னென்ன பண்ணணுங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை நான் நோட்ல எழுதி வச்சிருக்கேன். நான் வீட்டுக்கு போய் குளிச்சுட்டு கிளம்பி வரேன். அதிகபட்சம் 1 hourல வந்துருவேன். சரி அபி, நீ போயிட்டு வா. அப்புறம் செல்வி அக்கா, உங்ககிட்ட ஒன்னு சொல்ல மறந்துட்டேன். நம்ம கம்பெனி வாசல்ல ஒரு கோலம் போட்டு வைங்க, அப்பதான் பாக்குறதுக்கு லட்சணமா இருக்கும். சரி அபி, நான் போட்டுறேன். நான் போயிட்டு வந்துடுறேன். தம்பி, காபி டீ ஏதாவது வேணுமா? வாங்கிட்டு வரட்டுமா? இல்ல, எதுவும் வேணாங்க, பரவாயில்ல. வா அபி. சஞ்சீவ், நைட்லாம் நல்லா ரெஸ்ட் எடுத்தியா? நான் ரெஸ்ட் எடுக்கிறது இருக்கட்டும், நீ நைட்டு ஃபுல்லா தூங்காம ஒர்க் பண்ணியா? என்ன அபி, கண்ணெல்லாம் இப்படி செவந்து போயிருக்கு? அதெல்லாம் விடு சஞ்சீவ். உனக்கு இப்போ உடம்பு எப்படி இருக்கு? நான் நல்லா தான் இருக்கேன் அபி. நீதான் முகம்லாம் டயர்டாகி பாக்குறதுக்கே பாவமா இருக்கு. ஏன் அபி இப்படி கஷ்டப்படுற? நான் தான் கடனை பத்தி கவலைப்படாத, அதை நான் பாத்துக்கிறேன்னு சொன்னேன்ல. இல்ல சஞ்சீவ், இப்ப நாம இருக்கிற நிலைமைக்கு எதையும் எதிர்பார்த்து காத்திருக்க முடியாது. முயற்சி பண்ணிட்டே இருக்கணும், ஓடிட்டே இருக்கணும். அப்பதான் நம்மளால ஜெயிக்க முடியும். ஐயோ, நான் சொல்றது நீ கேட்கவே மாட்டேங்கிற அபி. நீ கஷ்டப்படுற நேரமா பார்த்து நான் வேற ஹாஸ்பிட்டல்ல வந்து படுத்திருக்கேன். பாவம், இவரு வேற எனக்காக நைட்ல இருந்து இங்கேயே இருக்காரு.
நைட்டு முழுக்க சஞ்சீவ கூட இருந்து பாத்திருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். என்ன அபி நீ தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிட்டு அப்பாவுக்கு பொண்ணு தேங்க்ஸ் சொல்லணுமா? நீ என் பொண்ணு மாதிரிமா. நீ வேலை செஞ்சு கஷ்டப்படுற. மருமகனை நான் தானே பாத்துக்கணும், வேற யாரும் பாத்துக்குவா? அது இல்ல சார். நீ சும்மா இரு. எது சொன்னாலும் பதிலுக்கு பதில் ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கியே. அப்புறம் நீ என்ன சாருன்னெல்லாம் கூப்பிடக்கூடாது, அப்பான்னு தான் கூப்பிடணும். சரிங்க சார். இப்ப தானமா சொன்னேன். சரிப்பா. அப்பா நீங்க வீட்டுக்கு போங்க, நான் சஞ்சீவை பாத்துக்கிறேன். அம்மா ஏதாவது வேணும்னா யோசிக்காம எனக்கு ஃபோன் பண்ணு. மல்லிகா ரேணுகா 2 பேரும் உங்களை பாக்குறதுக்காக வரேன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க கிட்ட கொடுத்து அனுப்புறேன். இல்ல அக்கா கிட்ட ஹாஸ்பிட்டலுக்கு வர வேண்டாம்னு சொல்லிடுங்கப்பா. எனக்கு தெரிஞ்சு சஞ்சீவ் இன்னும் கொஞ்ச நேரத்துல டிஸ்சார்ஜ் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். நாங்களே வீட்டுக்கு வந்துருவோம். சரிம்மா. சரியா சொன்னீங்க அபி. சரிம்மா நான் இப்ப புறப்படுறேன். தம்பி நான் வரேன். உடம்பு பாத்துங்க டாக்டர். வரேன் டாக்டர். என் மருமகனை நல்லபடியா அனுப்பி வைங்க. கண்டிப்பா சார். வரேன் டாக்டர். சஞ்சீவ், டாக்டர் இப்போ சஞ்சீவ்க்கு எப்படி இருக்கு? நீங்க சொன்னதான் அபி. சஞ்சீவ் இப்ப ரொம்ப பர்ஃபெக்டா இருக்காரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல அவரை டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டு போயிடலாம். சஞ்சீவ், நீங்க வீட்டுக்கு போனதும் வேலை வேலைன்னு ஓடக்கூடாது. நல்லா சாப்பிட்டு நான் எழுதி கொடுக்குற டேப்லெட்டை டைமுக்கு எடுத்துக்கிட்டு நல்லா ரெஸ்ட் எடுக்கணும். சரியா? இந்தாங்க, இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரி டாக்டர். ஓகே, வரேன் சஞ்சீவ். பாத்து கபி. சஞ்சீவ், நான் போய் டாக்டர் கொடுத்திருக்க மெடிசன்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன். டாக்டர் ஒரு நிமிஷம். சொல்லுங்க அபி. டாக்டர், நான் திரும்ப திரும்ப கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. உண்மையிலேயே சஞ்சீவ்க்கு எந்த ப்ராப்ளமும் இல்லைல்ல? ஒரு ப்ராப்ளமும் இல்ல அபி. நீங்க கவலையப்படாதீங்க. சஞ்சீவ கூலா ஹாப்பியா வச்சுக்கோங்க. புதுசா கல்யாணம் ஆனவங்க மாதிரி சந்தோஷமா இருங்க. இப்போதைக்கு சஞ்சீவுக்கு தேவைப்படுற மருந்து சந்தோஷம் தான். சந்தோஷம் யாரையும் எவ்வளவு பெரிய ப்ராப்ளத்துல இருந்து மீட்டு கொண்டு வந்துடும். கவனமா இருங்க. ஓகே? தேங்க்யூ டாக்டர். அபி, அபி, வாங்கக்கா. இப்பதான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வரீங்களா? ஆமாக்கா. தம்பி இப்ப உடம்பு எப்படி இருக்கு? பரவாயில்லைங்க. அபி, கேட்க மறந்துட்டேன். சஞ்சீவ் தம்பிக்கு என்னாச்சு? நான் ரோட்ல வந்துட்டு இருக்கும்போது சஞ்சீவ் மயக்கம் போட்டு ரோட்ல கிடந்தான். நான் பார்த்து பதறி போய் சஞ்சீவை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டேன். அப்படியா? டாக்டர் என்னமா சொன்னாரு? தம்பி உடம்புக்கு ஒண்ணும் இல்லல்ல? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையா. லோ பிரஷர் வந்து சஞ்சீவ் மயங்கி போனானா. பயப்படலாம் ஒண்ணும் இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாரு. தம்பி, நீங்க சரியா சாப்பிடுறதே இல்ல. அதனாலதான் ரோட்ல போகும்போது மயக்கம் போட்டு கீழே விழுந்திருக்கீங்க. இனிமேலாவது சரியா சாப்பிடுங்க. ஆமா, 2 பேரும் சும்மா உங்க கஷ்டத்தை நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காதீங்க. நல்லவங்களுக்கு கஷ்டம் வந்து ரொம்ப நாளைக்கு இருக்காது. சீக்கிரமே உங்க வாழ்க்கை நல்லபடியா ஆயிடும். வாழ வேண்டிய வயசு. சந்தோஷமா இருங்க. நாங்க வரோம். சரி சஞ்சீவ், நான் அது வரையறேன். சரி.
அபி உண்மையிலேயே நான் ரோட்ல மயங்கி கிடக்கும்போது தான் பார்த்தாளா இல்ல ரவுடிங்கள்ட்ட சண்டை போடும்போது பார்த்தாளான்னு தெரியலையே. அதை பத்தி என்கிட்ட என்ன ஏதுன்னு ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டேங்கிறா. செல்வி அக்கா ஃபோன் பண்றாங்க. சொல்லுங்க செல்வி அக்கா. அபி, இப்ப சஞ்சுக்கு எப்படி இருக்க? பரவாயில்லக்கா. இப்ப ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கீங்களா? இல்லக்கா, வீட்டுக்கு வந்துட்டோம். யார் அபி சஞ்சு மேல கல்ல போட்டு கொல்ல பார்த்தது? என்ன பிரச்சனை? அத பத்தி எனக்கு எதுவும் தெரியாது செல்வி அக்கா. ஏன் அபி, சஞ்சு கிட்ட என்ன ஏதுன்னு கேட்க வேண்டியதானே? இல்லக்கா, சஞ்சு இது வரைக்கும் என்கிட்ட எதையுமே மறைச்சதில்ல. ஏன்னு தெரியல, இத பத்தி எதுவுமே என்கிட்ட சொல்லல அவன். நானும் அவனா சொல்ற வரைக்கும் இத பத்தி எதுவும் கேட்க வேண்டான்னு விட்டுட்டேன்க்கா. சரி அபி, நீ எப்ப ஆபீஸ்க்கு வருவ? நான் சஞ்சீவ்காக சாப்பிட ஏதாவது சமைச்சு கொடுத்துட்டு குளிச்சுட்டு ஒரு 1 hourல வந்துருவேன்க்கா. சரி அபி, நீ வா. சரிக்கா, சரி. ஐயோ, சஞ்சீவ், இந்தா, இது சாப்பிடுறதுக்கு முன்னாடி போடுற டேப்லெட். இந்தா, இத போட்டுக்கோ. நான் சட்னி பண்ணி தோசை ஊத்தி எடுத்துட்டு வரேன். சரி, சாப்பிடு. சஞ்சீவ், உன்னை இளவரச மாதிரி பாத்துக்க நான் இருக்கேன். நீ எதை பத்தியும் கவலைப்படாத. நல்லா ரெஸ்ட் எடு. சரி இரு, நான் போய் தோசை ஊத்தி எடுத்துட்டு வரேன். சரி, இந்தா. அபி, நானா உன்கிட்ட வந்து நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லுவேன்னு நீ எதிர்பார்க்கற. உண்மையை உன்கிட்ட மறைக்கிறது எனக்கு கஷ்டமா இருந்தாலும் என்னால இப்ப எதுவும் சொல்ல முடியாது அபி. ஏன்னா என் சூழ்நிலை அப்படி. நான் மறைச்சுதான் ஆகணும். சஞ்சீவ், என்ன யோசிக்கிற? ஒண்ணுல அபி. இரு. சரி, தோசை ஊட்டி விடுறேன், சாப்பிடு. தொலைஞ்சு போன நம்ம பாப்பாவை சீக்கிரம் தேடி கண்டுபிடிச்சு உன்கிட்ட கொண்டு வந்து ஒப்படைச்சதுக்கு அப்புறம் நான் உண்மையை சொல்றேன் அபி. அது வரைக்கும் என்னால எதுவும் சொல்ல முடியாது. என்ன மன்னிச்சிரு அபி. சஞ்சீவ், சஞ்சீவ், என்ன யோசிக்கிற? இல்ல, ஒண்ணு இல்ல. சரி, நான் தோசை ஊத்தி எடுத்துட்டு வந்திருக்கேன்ல, ஊட்டி விடுறேன், சாப்பிடு. இல்ல அபி, நானே சாப்பிட்டுக்கிறேன். உனக்கு ஆபீஸ்ல வேற நிறைய வேலை இருக்கும். நீ ஆபீஸ் கிளம்பு போ. நீ சாப்பிட்டாதான் நான் ஆபீஸ்க்கு போவேன். நீ முதல்ல சாப்பிடு. இல்ல அபி, வேண்டாங்கறேன்ல. அப்படியெல்லாம் சொல்லாத சஞ்சீவ். இந்தா சாப்பிடு, நான் தான் ஊட்டி விடுறேன்ல. இந்தா. சாப்பிடு சஞ்சீவ். சஞ்சீவ், எதுக்கு இப்போ கண் கலங்குற? சஞ்சீவ்,